யாத்திராகமும் 17 8 16 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்தவ பயணம். கிறிஸ்தவ பயணம். சீக்கிரமா சொல்லுங்க, கிறிஸ்தவ பயணம். கிறிஸ்தவ பயணம் ஒரு போர்க்களம் தான். ஒரு போர்க்களம் தான். பைபிளை நீங்க வாசித்தீங்கன்னா, பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், பைபிளே ஒரு வார் மேனுவல் தான். பைபிளே ஒரு யுத்த கலையின் புத்தகம் தான். அதனால 1000 உபதேசம் வந்தாலும் யுத்தம் என்பதை மறந்து விடாதிருங்கள். எல்லாமே ஒரு போர்க்களம் இருக்கிறது. ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக நான் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனா பிசாசு உங்களை எங்க கரப்படுத்திடுவானோ அப்படின்னு பயந்து இருக்கிறேன். உன்னுடைய கற்பை கழிக்க வருவது அல்லது நீ தூய்மையாய் கர்த்தருக்கென்று வாழ முடியாதபடி உன்னை தடுக்க ஒரு பிசாசின் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அதை நீ கண்டுபிடிக்காவிட்டால், அதை ஜெயிக்கிற கலையை படிக்காவிட்டால் 5 நாள்ல நீ தப்பட்டம் விழுந்துட வேண்டியதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆதாம் ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அது மனுஷனை படைச்ச அவன் விழுந்த உடனே ஆண்டவர் சொன்ன ஒரு சவால். He declared a war. நான் ஒரு யுத்தத்தை உண்டாக்குவேன் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்படின்னா உன் வித்து யாரு? மனுஷகுமாரன் உன் வித்திலிருந்து வரப்போகிறார். அப்போ உங்களுக்குள்ளே மனுஷகுமாரன் இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிறது மனுஷகுமாரனுடைய வித்து தான். அவள் வித்து என்பது நீங்க. உன் வித்து என்று சாத்தானுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளே ஒரு சந்ததி வரும். இந்த ஹோல் வேர்ல்டுல 2 சந்ததி தான் இருக்கு. சாத்தானுடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்துவின் சந்ததி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பரம்ப பார்க்கிறது. சாத்தானுடைய சந்ததி அதை தடுத்து நிறுத்த பார்க்கிறது. ஸோ ஒரு போர்க்களம் இருக்கிறது. அது அவ்வளோ பெரிய பவுல் அப்போஸ்தலன்னா விளையாட்டா? நான்லாம் சொல்லுவேன், நீ போனாலே பிசாசு அங்கே இருக்கக்கூடாதுன்னு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு தெசலோனிக்கேயருக்கு, ரோமருக்கு, நான் உன்னிடத்துல வர அடிக்கடி பிரயத்தனம் பண்ணேன். Often I tried. ஆனா சாத்தானோ என்னை தடை பண்ணினான். சாத்தான் பவுல் அப்போஸ்தலனுக்கே ஊழியத்தை செய்ய தடை பண்ணான்னா, உங்களுக்கும் எனக்கும், நான் ஆண்டவருக்காக வருவேன்னு கையை உயர்த்துறீங்கல்ல, அதை தடுக்க ஒரு சாத்தான் இருக்கிறான். அவன் சேனை இருக்கிறது, அவனுடைய ஒரு கூட்டம் இருக்கு. நான் ஏன் ரொம்ப அதை பற்றி பேசுறது இல்லைன்னா, அவன் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. அதே நேரத்தில் உங்க நினைவிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு பரிதாபமானவனும் அல்ல. நீங்க நினைச்சுதான் ஆகணும். சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் விளங்கி கொள்ளுங்க. இயேசு கல்வாரிக்கு போன பிறகு சாத்தானை 0 ஆக்கிட்டாரு. அவன் வல்லமையை உறிஞ்சாரு, அவன் தொப்பியை கழட்டினாரு, அவன் மரண தூதனை அழிச்சாரு, வெளியரங்கமான கோலமாக்குனாரு, சிலுவையிலே வெற்றி சிறந்தாரு. அதேதான், அது உண்மை, அது மாற்ற முடியாது. ஆனாலும் சாத்தானுக்கு உங்க மேல சக்தி கிடையாது, உங்களை கீழே தள்ளுற அதிகாரம் கிடையாது, அவன் உங்களுக்கு பிரபுவும் கிடையாது. இயேசு ஒரு இடத்துல கூட உங்கள் பிரபுவாகிய பிசாசுன்னு சொல்லல, இந்த உலகத்தின் பிரபு அப்படி சொன்னாரு. அப்படின்னா உலகத்தாருக்கு அவன்தான் பிரபு, உங்களுக்கு இயேசு பிரபு. அது மாற்ற முடியாது, அது மாறாத சத்தியம். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சாத்தானுக்கு உண்மையில் அதிகாரம் இருக்கு, அந்த வசனத்தை எனக்கு காட்டுங்க. நீ கிறுக்கா நான் கிறுக்கான்னு சொல்லிடுறேன், அது இருக்குன்னா. விசுவாசியின் மேல சாத்தானுக்கு ஒரு அவுன்ஸ் அதிகாரம் கூட கிடையாது.
அது எப்போ ஃபுல்லா வந்துச்சுன்னா, மகாராஜா இயேசு என்றைக்கு கல்லறையை உடைச்சி வெளியே வந்து அதை பாதாளங்களை அழிச்சு துரைத்தனங்களை அதிகாரங்களை வல்லமைகள் எல்லாம் உடைச்சி கல்லறையிலிருந்து மேலே வந்தாரோ அன்றைக்கு வந்த உடனே சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட அது உனக்கு டிரான்ஸ்பர் ஆக்கப்படுகிறது. நான் தலை, நீ உடம்பு. தலைக்கு வேற சீயக்காய், உடம்புக்கு வேற சீயக்காய் அல்ல. எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது சத்தியம்னா அந்த சகல அதிகாரம் உனக்கு நான் கொடுத்தது சத்தியம். இப்போ யாராவது சொல்ல முடியுமா, அங்கிள் தட்சிணாமூர்த்தி எசேக்கியா பிரதர் வந்து இந்த மேடையில் தேனியில் பேச நான் உரிமை கொடுக்கிறேன், ஆனால் அவர் உடம்புக்கு அனுமதி கிடையாது, தலைக்கு மட்டும் அனுமதி. எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கு. உங்களுக்கு அதுக்காகத்தான் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வருவதல்ல, தலைக்கு வரும்போதே அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு தாடியில் வடிந்து அவன் அங்கிகளின் மேல் இறங்கும் நல்ல தைலம் போன்றது. ஆண்டவருக்கு என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாம் உங்களுக்காக வந்தது. நான் இன்னொன்று சொல்லட்டா, அவர் உலகத்தில் பிறந்து செத்து உயிரோடு எழும்பி அதுக்கு பிறகுதான் அதிகாரம் வந்துச்சா? அவர் பிறக்க முன்னாலேயே அவர் இறைவன் ஐயா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ லோகாதிபதி ஐயா. அவருக்கு பவர் அப்போ வரல. சரி, இதுக்கு இந்த டிராமானா உங்க கையில் அந்த ஆதாம் லூஸ் பண்ணா இல்ல லூஸு, அத செகண்ட் ஆதாம் இறுதி ஆதாமாகி இயேசு வந்து அந்த ஆதாம் எப்படி ஆண்டானோ அதை பிசாசு திருடினானோ அந்த திருடினதை இவர் கையில் எடுத்து மறுபடியும் ஒரு ஆதாம் சந்ததி போல உருவாக்கி, அது மண்ணானவன் அல்ல விண்ணுலக ஆதாம் சந்ததியை உருவாக்கி அவங்களுக்கு அதிகாரத்தை, வல்லமைய, நீதிய, சுபகத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. உண்மையா பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரு வல்லை ஆண்டவர் இயேசுவண்டை. எதுக்கு? உன் பாவத்தை மன்னிப்பா. இதையே நம்ம கேட்டு 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 சீக்கிரம் வா, பாவத்தை அறிக்கையிடு. அறிக்கையிட்டாச்சு. இயேசுவே உள்ளே வான்னு சொல்லு, சொல்லிட்டேன், போ, நீ ரட்சிக்கப்பட்டாய், அவ்வளவுதான். சுவிசேஷம் சொல்லியாச்சு. நான் சொல்லிட்டா அது அரிக்காவாசி சுவிசேஷம் கூட இல்லை. சுவிசேஷத்தை நம்ம ஃபுல்லா சொல்லல. அதாவது இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது அவர் அதிகாரத்தை எடுத்து, அவர் நீதியா வாழ்ந்து. அவர் எதுக்கு நீதியா வாழணும்? அவர்தான் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக பரலோகத்தில் இருந்தவர் இல்லையா? அவர் ஏன் இந்த ரூபத்தை எடுத்தாரு, அடிமையின் ரூபத்தை எடுத்தாரு அப்படின்னா, அவருக்கு உண்டானதை எல்லாம் இந்த மனுஷனா வந்து என்னென்னலாம் இந்த பிசாசு பண்ணானோ அதையெல்லாம் பார்த்து தெய்வத்தை மனுஷனுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டு, என் அதிகாரம் உன் அதிகாரம், என் நீதி உன் நீதி, என் ஜீவன் உன் ஜீவன், என்னுடைய பரிசுத்தம் உன்னுடைய பரிசுத்தம், நான் தான் உனக்கு ஞானம், நீ எதையும் சமாளிக்கலாம், என் புத்தி தான் உன் புத்தி, உன் புத்தி உங்க அப்பா புத்தி இல்லை, உங்க அம்மா புத்தி இல்லை, தப்பா புத்தி இல்லை, அது என் புத்தி. அது நீயும் நானும் ஒன்னா ஆகிட்டோம். மனிதனும் தேவனும் இணைஞ்சு மாம்ச உடம்புல தேவன் வாழறாரு. இதாங்க சுவிசேஷம். இதாங்க ஏபிசிடி ஆஃப் காஸ்பல். இதான் ஏபிசிடி ஆஃப் காஸ்பல். இப்ப நீங்க அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். இப்போ உங்களுக்கும் பிசாசுக்கும் யுத்தம் இல்லை. அவர் வித்து உங்களுக்குள் இருக்கு, அவன் வித்து அவனுக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற யுத்தம் தான் உங்களுக்கும் பிசாசுக்கு நடக்கிற யுத்தம். ஆனா யுத்தம் இருக்கு. ஏன்னா சாத்தான பிசாசு எதிர்த்தான், கிறிஸ்துவை சோதிச்சான். அப்போ ஒரு யுத்தம் இருக்கு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, கடைசி சாகும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன்.
அதாவது நீங்களும் பிசாசுகிட்ட போராடுறீங்க, நானும் போராடுறேன். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்னடான்னா, நீங்க அவன் பாக்கெட்ல உட்காந்துருக்கிறீங்க, அவன் தலையில கொட்டுறான். நான் என்ன பண்றேன், அவனை என் பாக்கெட்ல உட்காந்துக்கிறேன், என்னை கிள்ளி கிள்ளியே விடுறான். ஏறல. நீங்க அவன் பாக்கெட்ல உட்காந்துக்கிட்டு அவன் உங்களை தலையில கொட்டுறான்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க இடம் கொடுக்கறது. இன்னொரு வாழ்க்கை இருக்கு. நான் கிறிஸ்துவுக்காக ஓடுறேன், அவன் பார்க்கறான், ஐயோயோயோயோ இந்த பவுல் அப்போஸ்தலன் வரானே, வரவன் 4 பிரசங்க பாயிண்டோட வரலப்பா, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிரம்பி வரான், அதனால அவனை நிறுத்து அப்படின்னு பவுல் போகாதபடிக்கு பிசாசு தடை பண்ணினான். ஆவியில் நிறைந்த வரங்கள் நிறைந்த ஊழியத்தை பிசாசு உள்ள வர தடுப்பான். ஹல்லேலூயா. அப்புறம் இயேசுவையே தடுப்பான், அதுவும் உண்மை. ஆனா நீங்க வல்லமையா ஆயிட்டீங்கன்னா பிசாசு உங்களை வல்லமையா தாக்க வருவாங்க. நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், நீங்க அடிச்சதை விட நான் ரொம்ப அடிச்சு, நீங்க வாங்கினதை விட நானும் வாங்கி கட்டி கடைசியில் அவனோட போராடி வெற்றி வாகை சூடினதுனால தான் இங்க வந்து நிற்கிறேன். போராட்டம் இல்லாமல் இல்லை, எனக்கு போராட்டமே இல்லை, நான் லூஸே பண்ணலன்னு இல்லை. நான் 5 கோல் லூஸ் பண்ணேன், அவன் 8 கோல் லூஸ் பண்ணிட்டான். எப்படியோ வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு யுத்தம் இருக்கு. இஸ்ரவேலருடைய பயணம் ஒரு கிறிஸ்தவ பயணத்தின் நிழல் ஆட்டம். ஸோ வராங்க, உங்களுக்கு தெரியும், எகிப்திலிருந்து வருகிறார்கள். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. பைபிள்ல இருக்கு. இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஓங்கி, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஓங்கிய புயத்தோடு புறப்பட்டார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அன்றைக்கு பரலோகம் முழுசும் அவருடைய சகல சக்தியும் உங்களுக்குள்ள வந்து உங்களை இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. ரட்சிப்புன்னா சும்மா பூ அல்ல, அது சாதாரணம் இல்ல. இருளின் அதிகாரத்திலே வாழ்ந்த உங்களை கர்த்தர் வலது கையை நீட்டி தம்முடைய அதிகாரத்துக்குள்ள இழுத்துக்கிட்டாரு. ஹையஸ்ட் பவர். ஒரு ஹல்லேலூயா, ஹையஸ்ட் பவர். ரட்சிப்பு என்பது நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, சாதாரணமா நினைச்சிட்டீங்க. நான் என்னன்றேன்னா அந்த ரட்சிப்புல நிறைய இருக்கு, அவ்வளவுதான். பைபிள்ல என்ன சொல்ல தெரியுமா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல சிவந்த சமுத்திரத்தை விட்டு வெளியே வந்தாங்க பாருங்க, அதுதான் ஹையஸ்ட் பவர். ஏண்டானா அப்படியே கொந்தளிக்குது. கர்த்தர் சொல்லிட்டாரு, இத நீ யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம், நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசே போய் அழுவுறான். ஐயோன்னு ஆண்டவர் சொன்னாட்டே, ஏன்டா வயன்னு என்கிட்ட அழுவுறேன், உன் கையில் இருக்கிற கோலை காட்டு. ஏண்டான்னா அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஆடை மேய்ச்ச கல், இந்த கோல், இப்ப அவன் கையில வந்த உடனே அது தேவனுடைய கோலாக மாறிவிட்டது. இதே எசேக்கியா பிரான்சிஸ், எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்த இதே தமிழன், இயேசு வந்த உடனே தேவ மனுஷனாக மாறிவிடுகிறேன். அதுக்கு முன்னால மனுஷன், இப்ப நான் தேவம். இதை விட என்ன ஹையஸ்ட் டிரான்ஸ்பர் உங்களுக்கு இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுதான் தேவ மனுஷன். இப்ப நீங்கெல்லாம் தேவ மனுஷர்கள். அப்படின்னா தேவன் மனிதனுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. உடம்பு உங்களுது, வாழறது அவரு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். இதெல்லாம் எனக்கு இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்போ சிவந்த சமுத்திரத்தை பழக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள்ல சொல்லுது, முன்னால் நடந்த தேவ தூதன். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட போற வரைக்கும் உங்களுக்கு எத்தனை தேவ தூதர்கள் உதவி செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணை திறங்க ஆண்டவரே. எகிப்திலிருந்து வெளியே வரும்போதே தேவ தூதனுடைய ஊழியம் உங்களுக்கு கிடைத்து விட்டது.
நீங்க ஜெபமே பண்ண வேண்டாம், உங்களுக்குன்னு ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. எப்படி அண்ணா சொல்றீங்க? அந்த தேவதூதன் மட்டும் இல்லைன்னா இந்த தேனிக்கு நீ வந்திருப்பியா? அந்த தேவதூதர்கள் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தவர்கள். 1000 முறை பல்ட்டி 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 அடிச்சிங்கல்ல, பல்ட்டி அடிச்ச இன்னும் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அதுதான் தேவதூதன் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு ஊழியம். சோ பைபிள்ல சொல்லுது, இஸ்ரவேலின் பாளையத்துக்கு முன்பாக நடந்த தேவதூதன் உடனே வரான். ஏண்டான்னா சிவந்த சமுத்திரம் இப்ப உடைய போகுது, பழக்க போகுது. இப்ப முன்னால வரும்போது இப்ப அவங்களுக்கு தெரியும் பழக்க போகுதுன்னு. உடனே பின்னால எகிப்தியர்கள் வரப்போகிறார்கள். அந்த தேவதூதன் அட்டென்ஷன் பீச்சே மூட் அப்படின்னு கட்ட 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 கடன்னு வந்து இஸ்ரவேலருக்கு பின்னால வந்து நின்ட்டான். ஏன் பின்னால நின்னுட்டான்னா, இப்ப எகிப்தியர்கள் வரப்போகிறார்கள். எதிரிகள் பின்னால, கர்த்தருடைய ஜனம் முன்னால, நடுவுல தேவதூதர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உங்களுக்கும் பிசாசுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப இல்லை, ஆனா நடுவுல ஒரு தேவதூதன் இருக்கிறான். அவன் தான் உங்களை உயிரோட காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஹல்லேலூயா. இதுவரையிலும் உங்களை காப்பாத்தினது அந்த கிருபைங்க, அந்த கிருபைங்க. இல்லைன்னா எகிப்தியர்கள் சகல ரதங்களோடும் சகல குதிரைகளோடும், என்ன ஆச்சு தெரியல, அன்னைக்கு எகிப்துல ஒரு பீரங்கி கூட இல்லை, அவ்வளவையும் தூக்கிட்டு வரானுங்க. ஆனால் இஸ்ரவேலரோ கர்த்தருடைய புயம் அவர்களோடு இருந்தது. ஒரு கையை வச்சு சொல்லுங்க, என்னோடு இருப்பது கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய தூதர்கள். அவங்க தேவதூதன் வந்தான் பாருங்க. உடனே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஆமிவற்றால் நீர் நடத்தி. மேகஸ்தம்பம் முன்னால நடத்ததில்ல, அந்த முன்னால நடந்தது என்ன, ஏஞ்சல் தரால் இங்கிருந்து பேக் போஸ்டாரன்ட்டு அந்த மேகஸ்தம்பமும் அப்படியே வந்து இஸ்ரவேலருக்கும் எகிப்தருக்கும் நடுவே நிற்குது. உங்களால் அது கற்பனை பண்ண முடியுதா? மேகஸ்தம்பம் அப்படின்னா கர்த்தருடைய மகிமை, அந்த மகிமை தான் நடத்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு வந்தது என்னைக்கு தெரியுமா? என்றைக்கு எகிப்தை விட்டு வெளியே வந்தீர்களோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கு அன்றைக்கு கிறிஸ்து உள்ள வந்தார்ல, அப்பொழுதே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வந்த பொழுதே மேகஸ்தம்பம் வந்துடுச்சு. வந்தா உடனே இவன் கோலை காட்டுறான். கோடை காட்டும் போது ஒரு காற்று வருது. விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும். நீங்க எகிப்துல இருந்து வந்த உடனேவே தேவதூதர்கள் பணிவிடை, கிறிஸ்து உங்களுக்குள் வந்ததனால் வந்த மகிமை, அதோட கூட விண்ணக காற்று வேற உங்களை மேல சுழலுது. அப்போ காற்று அடிக்குது பாருங்க, ஹோல் நைட்டும் அடிக்குது. இதாங்க நீங்க ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்தது. அதனால தாங்க ரட்சிப்பு என்பது பெரிய ரட்சிப்பு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, பெரிய ரட்சிப்பு. நீங்களா என்னன்றீங்க தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 25 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டேன், 18வது வருஷத்துல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு எத்தனை பல்ட்டி அடிச்சிங்கம்மா? உங்களுக்கு தெரியல எங்க வரீங்கன்னு. எத்தனை முறை அவன் உங்களை காலில் தட்டி கீழே விழுந்தீங்களா? நீங்க காலை தட்டி அவன் கீழே விழுந்தான? உங்களுக்கு தெரியல. உடனே காலையில் ராத்திரி எல்லாம் அடிச்சு கடல் இந்த பக்கம் அப்படி போய்விட்டது, பாதி இந்த பக்கம் கரெக்டா லெஃப்ட் ரைட். 30 லட்சம் பேர் போகணும். ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் போகுது. வழி வெட்டாந்தரையா இருக்கு. இஸ்ரவேலருக்கு ஒரே, எகிப்தியருக்கு ஒரே சந்தோஷம். இப்ப போய் கொள்ளையிடுவோம்,
பங்கிடுவோம். அவ்வளவுதான். வாசையா மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறான். இவன் போறான் பாருங்க, நடந்து போறான். அவன் குதிரையில வரான், அவன் டடன் இவன் நடந்து போறான். இப்ப முன்னால போன மகிமை நடுவுல வந்துடுச்சு. நடுவுலன்னா யுத்தம் இல்லாத நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே போகிறார். பிசாசு உங்க கிட்ட வரும்போது உடனே அங்க இருந்து ஓடி உங்களுக்கு நடுவுல, பிசாசுக்கு நடுவுல அவர் நிற்கிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, இதனாலதான் நீங்க தப்பிச்சாம் புராணம் அப்படின்னு தப்பிச்சு வந்திருக்கிறீங்க இங்க. ஆனா இது தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க வெறுமனே என் கால்கள் சறுக்குதலுக்கு அப்படி இருக்க மாட்டீங்க. காலில் உதைப்பேன்னுவீங்க. இந்த சத்தியம் தெரிஞ்சிடுச்சு, உதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. தெரியல, எந்த பாதங்கள் சறுக்கிடும் போது உந்தன் வல்ல கரத்தாலே தாங்குகின்றீர். 1000-10,000 முறைகள் எந்த பாதங்கள் சறுக்கிட. யா, விசுவாசிக்கு கால் எதற்கு? சாத்தானை நசுக்குவதற்கு. விசுவாசிக்கு கை எதற்கு? வியாதியஸ்தன் மேல் வைப்பதற்கு. விசுவாசிக்கு வாய் எதற்கு? இயேசுவின் நாமத்தில் போ என்று அதட்டுவதற்கு. உடனே இந்த பக்கமா அந்த பக்கமா அது மட்டும் வெல்ல, எந்த நதி விழுங்கோன்னு நினைச்சாங்களோ அந்த நதி இங்க பாதி இங்க பாதி அப்படியே குழு 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 குழுன்னு ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கு. நான்லாம் இன்னும் இத்தனை போராட்டத்திலையும் என்னை பார்த்தா வெந்து வந்த மாதிரியா இருக்கு. ஏர் கண்டிஷன்ல இருக்கிறேன் ஐயா. நான் ஏர் கண்டிஷன்ல தான் வரேன். இன்னைக்கு என்ன ரூம்ல வந்து பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன கண்டிஷன் பார்த்துருப்பீங்க. ஆனா அதன் நடுவிலும் இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம், இந்த பக்கம் சிவந்த சமுத்திரம், ரெண்டு பக்கமும் எனக்கு வந்த எதிர்ப்பு எனக்கு பாதுகாப்பாக மாறிவிட்டது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் 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 நன்மை தீமை எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அந்த எகிப்திலிருந்து வந்தபோது என்ன ஆச்சு? சிவந்த சமுத்திரம் திறந்தது. இவர்கள் வருகிறார்கள். இப்ப இஸ்ரவேல் எகிப்தியர்கள் என்னன்றாங்கன்னா, வேகமா போ வேகமா போ, பிடிச்சிரு பிடிச்சிரு, கதவும் திறந்து. அவன் நினைச்சிட்டான் தனக்கு தான் திறந்து இருக்குன்னு. பிசாசுக்கு இவ்வளவுதான் மூளை. நீங்க தான் பிசாசை ரொம்ப அறிவாளி ஆக்கணுங்க. என் ஞானம் இயேசு. பிசாசுக்கு இருக்கிறது பலன் இல்லை, தந்திரம். எல்லாரும் சொல்லுங்க தந்திரம். நான் அதை சொல்ல போறேன், தந்திரம். நீங்க அவன் எந்த மாதிரி தந்திரத்தில் பிடிக்கிறான்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபூ அப்படின்னு இடுவீங்க. சக்தியில நீங்க தான் சக்திமான், அவன் சக்தி இல்லாத மானு. ஆனா தந்திரத்துல அவன் கெட்டி. முதல்ல பிசாசு பத்தி சொன்னதே அவன் எல்லாரை விட, அந்த எல்லா மிருகங்களை விட தந்திரசாலி. இந்த தந்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்குத்தான் உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஞானம் வெளிப்பட வேண்டும். அந்த தந்திரத்தை கண்டுபிடிக்கத்தான் நீ பல மணி நேரங்கள் திறந்த வேத புஸ்தகத்தோடு நீ நிற்க வேண்டும். அந்த தந்திரம் தெரியாம நீ சும்மாவே இயேசுவை ஏத்துக்கிட்ட அல்லேலுயா அல்லேலுயா தான். சரி, அப்போ உடனே என்னாச்சு தெரியல? அவன் என்னன்றான்? கொள்ளையிடுவேன். 15வது அத்தியாயத்தில் பாட்டே பாடுறான், கொள்ளையிடுவேன் கொள்ளையிடி பிடி என்று சொன்னவன் இரும்பு கல்லு மாதிரி ஆயிட்டான்டான்னு வரான் பாருங்க. ஆண்டவர் பாருங்க தமாஷ். இதான் ரட்சிப்பில் நடக்கிறது. இவன் வேகமாக வரான் பாருங்க. இந்த ஏஞ்சல் வந்தார்ல முன்னால, அவருக்கு ஒரு கையா எத்தனை கையின்னு எனக்கு தெரியல. ஒரு ரதத்தில் இருந்த உருளை இல்லை, இந்த இது அச்சாணி அச்சாணி அதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டாரு. அச்சா போனி இழுத்துட்டாரு.
அவ்வளவுதான். ஒண்ணு கடகடா கடகடான்னு முன்னாலேயும் போக மாட்டேங்குது, பின்னாலேயும் வர மாட்டேங்குது, வெள்ளம் வேற வருது. அவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல, எல்லாம் போட்டு கூச்சல் போட்டு கத்துறான். அவர்களுடைய தேவன் அவர்களோடு நின்று யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியுமா, இது உங்களுக்கு தெரிறதை விட உங்க பிசாசுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும். நீங்க இது வரைக்கும் வந்து இவ்வளவு தூரமாவது உயிரோடவாது இருக்கிறீங்களே, ஒன்னையும் சாதிச்ச பாடி இல்லை, மூச்சியாவது விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு கூட ஒரு காரணம் உங்களுடைய தேவன் உங்களோடு இருந்து உங்கள் யுத்தங்களை பண்ணினது. அதுதான். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. அப்போ வருது கடைசியில இஸ்ரவேலர் அவ்வளவு பேரும் போறாங்க. இவன் தடக்கு தடக்கு தடக்குன்னு நிற்கிறான் பாருங்க. உடனே மோசே கையை அவ்வளோதான். இங்கே எல்லாரையும் விட்டுடுச்சு, இங்கே கேட்டு மூடியாச்சு. அப்படியே மூழ்கி அன்னைக்கு மட்டும் எகிப்தில் இருந்த அவ்வளோ பேரும், நான்லாம் பார்வோனா இருந்தேன், கொஞ்சம் நிறுத்தியாவது எல்லாம் போவாதரான்னு இருப்பேன். அவன் வேற எல்லாத்தையும் போக சொல்லு. அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யுத்தம்தான். ஆனால் அது நீங்க பண்ற யுத்தம் அல்ல, அவர் யுத்தம், அவர் ஞானம், அவர் சக்தி, அவருடைய தூதர்கள், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம். அதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு யுத்தத்தில் கூட நீங்க தோத்து போக மாட்டீங்க. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை. ஏங்க ஸ்கூலில் ஒரு முறை கூட ஃபெயில் ஆகாமல் நீங்கள் பாஸ் பண்ணிடுறது உண்மையானா? காலேஜில் ஒரு சிலர் அண்ணா ஒரு அரியர் இல்லைன்னும் போது ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மட்டும் இத்தனை அரியர்? விளங்குங்க. தாவீது பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், எல்லா இடங்களிலும். என்ன 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 என் இடம் வேறன்றீங்களே, என்னது அது? எல்லா இடங்களும், எப்பொழுதும், ஆல்வேஸ், in all places. ஏங்க இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சும்மா எழுதி வச்சிட்டாரா, கதை விட்டாரா? எப்படி அவர் சொன்னாரு? எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் விழுவேன் எனக்கு ஜெயம் இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு. இந்த 17வது அத்தியாயத்தில் தான் மோசே முதல் முறை ஒரு பலிபீடத்தை கட்டி, முதல் முறை பலிபீடம் அல்ல, பலிபீடத்தை கட்டி முதல் முறையாக யெகோவாவை, யெகோவா நிசி, எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, யெகோவா நிசி. ஃபர்ஸ்ட் டைம் யெகோவா நிசின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் உங்கள் ரட்சகர் மட்டுமல்ல, அவரே உங்கள் வெற்றி, அவரே உங்கள் வெற்றி. யெகோவா உங்கள் வெற்றி, யெகோவா உங்கள் தலைமேல் பறக்கிற வெற்றி கொடி. நீங்க யுத்தத்துக்கு போகும்போது உங்க தலை மேலதான் பறக்கிறதே வெற்றி கொடி. அப்ப அந்த யுத்தம் என்பது உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்காகவே வருகிற யுத்தம். எக்ஸாம் எதுக்குங்க வருது? நீங்க கேளுங்க, உங்களுக்கு எக்ஸாம் எதுக்கு? உங்களை ஃபெயில் ஆக்கி அங்கே உட்கார வைக்கவா, உங்களை பாஸ் ஆக்கி அடுத்த கிளாஸ்க்கு அனுப்பவா? பாஸ் ஆக்கி அடுத்த கிளாஸ்க்கு அனுப்ப சொல்லுங்க. சரி, அப்ப உங்களுக்கு யுத்தத்தை கர்த்தர் அனுமதிக்கிறது ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி அங்கேயே உட்காரவா, பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ்? இதற்குத்தான் அவர் பெயர் யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் நானே உன்னுடைய வெற்றி, நானே உனக்கு பலம். எத்தனை பேர் ஆமான்றீங்க? நானே உன்னுடைய நீதி. இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, இப்ப நேரா வந்து, பிள்ளை நான் தான் உனக்கு நீதி. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நான் தான் உனக்கு பலன், நான் தான் உனக்கு கேடகம், நான் தான் உன் வைத்தியர். அதே மாதிரி இப்ப சொல்றாரு, நான் தான் உனக்கு வெற்றி, நான் தான் உனக்கு வெற்றி, நான் தான் உன் மேல இருக்கிற வெற்றி கொடி. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே,
முற்றும் அவனை முறியடித்த தீரனே, சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம், அல்லேலூயா வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம். யெகோவானிசி, 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 யெகோவானிசி. இப்ப எல்லாரும் கையை வர்த்தி சொல்லுங்க, இயேசுவை இயேசுவை என் ரட்சகராக இரட்சகராக நான் பார்த்த பொழுது நான் பார்த்த பொழுது ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டேன். இயேசுவை இயேசுவை அபிஷேகிக்கிறவராக அபிஷேகிக்கிறவராக பார்த்த பொழுது நான் அபிஷேகம் பெற்றேன். நான் அபிஷேகம் பெற்றேன். இயேசுவே என் வைத்தியர் என்று நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் நான் ஏற்றும் பொழுதும் எத்தனையோ நோய்களிலிருந்து நான் சுகமடைந்திருக்கிறேன். சுகமடைந்திருக்கிறேன். யெகோவா தேவனே, தேவனே உம்மையே என் வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் ஜெயமாக ஜெயமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் சரீரத்துக்கு சுகம் நீர், என் சரீரத்துக்கு சுகம் நீர் என்னுடைய வெற்றி, நீர் என்னுடைய வெற்றி. சொல்லுங்க, எனக்கு ஜெயம், எனக்கு ஜெயம். இப்பொழுது நான் பார்க்கிறேன், இப்பொழுது நான் எதிரிகளை 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 நான் ஜெயிப்பதற்காக நான் ஜெயிப்பதற்காக நீர் என்னுடைய ஜெய கொடியாக நீர் என்னுடைய ஜெய கொடியாக மாறி இருக்கிறீர். மாறி இருக்கிறீர். இப்பொழுது இப்பொழுது என்னை பயமுறுத்துகிற, என்னை பயமுறுத்துகிற, என்னை கீழே தள்ளுகிற என்னை கீழே தள்ளுகிற எல்லா சத்துருக்களுக்கும் எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக மேலாக என்னை ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவனுக்கு என்னை ஜெயம் கொடுக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இப்பொழுது காண்கிற அந்த எதிரிகளை இப்பொழுது காண்கிற அந்த எதிரிகளை சுலபமாக நான் ஜெயித்து விடுவேன். சுலபமாக நான் ஜெயித்து விடுவேன். அடுத்த எல்லைக்குள் போவேன். அடுத்த எல்லைக்குள் போவேன். அடுத்த அபிஷேக எல்லைக்குள் போவேன். அடுத்த அபிஷேக எல்லைக்குள் போவேன். ஆயிரங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆயிரங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நீர் இந்த வார்த்தைகள் மூலம் உடைய மக்களோடு தொடர்ந்து கிரியை செய்யும். ஆமென். இதே வெற்றி உங்களுக்குள்ள தொடரப் போகுது. ஒரு ஹல்லேலூயா. நான் முதல்லயே சொல்லிட்டேன், எவ்வளோ வசனம் உங்களுக்குள்ள போகுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை மோல்டு பண்ண ஆரம்பிச்சுடுவார். ஆமாவா இல்லையா? ஆமென். ஒரு கட்டடம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டருக்கு தேவை டூல்ஸ். அந்த டூல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா குயிக்கா வேலையை முடிச்சிருவாங்க. இல்லை, வீட்டை கிளீன் பண்ணனா உங்களுக்கு ஒரு இது வேணும், விளக்கம் மாதிரி தொடப்பம் வேண்டும். அதே மாதிரி முடி வெட்டுறவனுக்கு ஒரு கத்தியை கொடுக்கணும், ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கு ஒரு கம்ப்யூட்டரை கொடுக்கணும். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வந்ததே உங்களுக்குள்ள அந்த இயேசுவின் ஜெய கம்பீரத்தை உருவாக்கத்தான். ஆனா அவருக்கு என்ன கொடுக்கணும்னா வசனம் கொடுக்க வேண்டும். அந்த வசனம் உள்ள போக 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 இவர் வேகமா குயிக்கா வேலையை முடிச்சு இயேசுவை போல் உங்களை பிரகாசிக்க வைப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.